ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னென்னா ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் அவர் லைஃப், நமது வாழ்க்கையின் போராட்டங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் எ டாட்டர் கம்ப்ளைண்ட் டு ஹர் ஃபாதர் that her life was miserable and that she didn't know how she was going to make it. She was tired of fighting and struggling all the time. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அப்பாக்கிட்ட ஒரு மக சொல்கிறா, இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது, எனக்கு அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதே தெரியல, என் லைஃபே ரொம்ப ஃபைட்டிங்காகவும் ஸ்ட்ரகிளிங்காகவும் இருக்குது, எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமும் சண்டையுமாக தான் இருக்குது, என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கு. It seemed just as one problem was solved, another one soon followed. Her father, a chef, took her to the kitchen. He filled 3 pots with water and placed each on a high fire. பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, அடுத்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கு. அவங்க அப்பா ஒரு செஃப். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு 3 பானையை வாட்டரால் ஃபில் பண்ணி வைக்கிறாரு. எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுறாரு. ஒன்ஸ் த 3 parts began to boil, he placed potatoes in 1 pot, eggs in the second pot and ground coffee beans in the third pot. 3 பாத்திரத்தில் உள்ள தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கையும், இன்னொரு பாத்திரத்தில் முட்டையும், இன்னொரு பாத்திரத்தில் அரைச்ச காஃபி பவுடரையும் he then let them sit and boil without saying a word to his daughter. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. அவங்க மகளை அங்கே உட்கார வச்சுட்டு இவர் கொதிக்க வச்சுட்டே இருக்காரு, எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல். அவங்க மகளுக்கு பொறுமையே இல்லை, என்னடா அது என்ன எதுவுமே சொல்லாமல் இவர் வாட்டில் எதையோ கொதிக்க வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வியப்பை பார்த்துட்டே இருக்கு. After 20 minutes, he turned off the furnace. He took the potatoes out of the pot and placed them in a bowl. He pulled the eggs out and placed them in a bowl. He then ladled the coffee out and placed in it a cup. He then ladled the coffee out and placed it in a cup. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதிக்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை எடுத்து ஒரு பவுல்லையும், அந்த முட்டையை எடுத்து ஒரு பவுல்லையும், அடுத்து காஃபி எடுத்து ஒரு கப்லையும் ஊற்றி வைக்கிறாரு. Turning to her, he asked, "Daughter, what do you see? Potatoes, eggs and coffee." She hastily replied. அவங்க அப்பா பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அந்த பொண்ணும் உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவசரமாக ரிப்ளை பண்ணுது. Look closer, he said, and touched the potatoes. She did and noted that they were soft. அவங்க அப்பா பொண்ணுக்கிட்ட திருப்பி நல்லா பாரு, பொட்டேட்டோ தொட்டு பாரு, உருளைக்கிழங்கு தொட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணும் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு உணருது. He then asked her to take an egg and break it. After pulling off the shell, she observed the hard-boiled egg. இப்போ முட்டையை எடுத்து உடைச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே அந்த பொண்ணு உடைச்சு பார்த்துட்டு இது ரொம்ப ஹார்டாயிருச்சுன்னு உணருது. Finally, he asked her to sip the coffee. Its rich aroma brought a smile to her face. லாஸ்ட்டாக அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காஃபியை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் அதை எடுத்து குடிச்சு பார்க்குது. குடித்தோடனே நம்ம பிடிச்சது சாப்பிடும்போது நல்லா ஸ்மைல் பண்ணுவோம்ல, அது மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஸ்மைல் வருது. "Father, what does this mean?" she asked. அப்பா என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது திருப்பி. He then explained that the potatoes, the eggs and coffee beans had each faced the same adversity, the boiling water. However, each one reacted differently. The potato went in strong, hard and unrelenting, but in boiling water it became soft and weak. அப்பா சொல்கிறாங்க, நம்ம உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி பீன் எல்லாத்தையும் ஒன்றா தான் கொதிக்க வச்சோம், ஒரே மாதிரி தான் கொதிக்க வச்சோம், ஆனாலும் ஒன்று ரியாக்ட் பண்ணுறது வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது. உருளைக்கிழங்கு கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஆனால் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு. The egg was fragile with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. முட்டையை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருந்துச்சு, அது மேலே உள்ள ஓடு தான் அதை பாதுகாத்துட்டு இருந்துச்சு, ஆனால் நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் உள்ளது ஹார்ட் ஆயிடுச்சு. However, the ground coffee beans were unique.
After they were exposed to the boiling water, they changed the water and created something new. ஆனால் காஃபி பவுட்ரு மட்டும் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுச்சு. அது நம்ம தண்ணியில் போட்டோன்னே அந்த தண்ணிக்கே ரொம்ப புதுசாக மாற்றி அதை ஒரு டேஸ்ட் உள்ள தான் மாற்றுச்சு. Which one are you? He asked his daughter. When adversity knocks on your door, how do you respond? Are you a potato, an egg, or a coffee bean? அவங்க அப்பா திருப்பி கேட்குறாங்க, நீ யார்? இதில் ஒரு துன்பம் ஒரு சோதனை உனக்கு வருது அப்படின்னா அதை நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுற? அதை நீ எப்படி பொட்டேட்டோவாக ஹேண்டில் பண்ணுறியா, இல்லை முட்டையாக ஹேண்டில் பண்ணுறியா, இல்லை காஃபி பவுடராக ஹேண்டில் பண்ணுறியா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இன் லைஃப் திங்ஸ் ஹேப்பன் அரவுண்ட் அஸ், திங்ஸ் ஹேப்பன் டு அஸ், but the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. Life is all about learning, adapting and converting all the struggles that we experience into something positive. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். நம்ம டெலிட் பண்ணுறத விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திக்கலாம், நமக்கே நடக்கலாம், நம்மளை சுற்றி நடக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் நம்ம எப்படி உண்மையாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஏற்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம ஒன்று கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறி அதை எப்படி எல்லா துன்பத்தையும் கடந்து அதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறோம், அது ஒரு நேர்மறையான எண்ணங்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு லைஃப்ங்கிறது இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டோரியில் நம்ம படித்த எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு நிறையா துன்பங்கள் நடக்கலாம், ஆனால் நம்ம அதை நேர்மறையான சிந்தனையோடு இதை நம்ம கடந்து போயிடலாம். எல்லாமே உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா நம்ம நிறைய அதையே சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா அதை சீக்கிரம் மறந்துடுவோம். அதே மாதிரி இந்த துன்பம் வந்தாலும் சீக்கிரம் மறந்து அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியில் வரோங்கிறதுல தான் இருக்குது. இந்த குட்டி ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.